எல்லாருக்கும் ஹாய். நான் உங்க இளையராஜா. வெல்கம் டு ட்ரேடிங் இன் தமிழ். பெஞ்சமின் கிரஹாம் எழுதின தி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் புக்கோட கம்ப்ளீட் சம்மரியா நம்ம இந்த சீரிஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். அதுல இந்த வீடியோல சாப்டர் 20 பத்தி டீடைல்டா பார்க்கலாம். இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து சாப்டர் 19 வரைக்குமான வீடியோஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இன்னும் பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் ரிலேட்டட் புக்ஸோட கம்ப்ளீட் சம்மரியா தமிழ்ல கேட்க மறக்காம நம்மளோட ட்ரேடிங் இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இந்த புக்கை படிச்சதுல நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்களும் இந்த புக்கை வாங்கி படிங்க. இந்த புக்கை வாங்குறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அண்ட் நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும் தான். சாப்டர் 20 மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. பெஞ்சமின் கிரஹாம் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் மைண்டுக்கு ஞாபகம் வர ஒரு விஷயம் இல்ல ஒரு கான்செப்ட் அப்படின்னா இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிறது தான். சோ இன்வெஸ்டிங்கோட ஒரு சென்ட்ரல் கான்செப்ட் அப்படின்னு இத வந்து ஆர்த்தர் சொல்றாரு. சோ அப்படின்னா என்ன, அதுல அவர் என்னென்ன விஷயங்களை சொல்ல வராரு, இன்ஃபேக்ட் இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டியை பத்தி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த நிறைய சாப்டர்ல பாத்தீங்கன்னா ஆர்த்தர் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இவர் இதுக்கு முன்னாடி சொன்ன ஐடியாஸ் கான்செப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இருந்திருக்கும். ஸோ அதை பத்தி இந்த சாப்டர்ல டீடைல்டா பார்க்கலாம். மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிறது தான் பெஞ்சமின் கிரஹமோட ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டன்டான ஐடியா. அதை இந்த புக்கு ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இடத்துல பார்க்க முடியும். இப்போ நம்ம இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கிளியரா புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த சாப்டர்ஸ்ல இன்டைரக்டா, அதாவது எப்படி சொல்றதுன்னா இந்த டேர்மை யூஸ் பண்ணி இருக்க மாட்டாரு. பட் அந்த கான்செப்ட் அவர் சொல்ற அந்த ரூல்ஸ் மத்த விஷயங்கள் எல்லாமே இதன் அடிப்படையில தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்ப இந்த சாப்டர்ல எக்ஸ்க்ளூசிவா அத பத்தி மட்டுமே டீடைல்டா பார்க்கலாம். சோ என்ன கேட்டீங்கன்னா இத கடைசி சாப்டரா ஆர்த்தர் வந்து வச்சது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஏன்னா இப்ப லாஸ்ட்டா இத சொல்றப்போ இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு நினைச்சிராதீங்க. ஏன்னா இப்ப இந்த புக்க ஃபாலோ பண்ணி ஒருத்தர் புதுசா இப்போ இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கடைசியா அவங்க கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நான் இத பார்க்கிறேன். ஓகே, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்னா என்ன? இத ஒரு புரொடெக்டிவ் பஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டா சொல்லலாம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு தடை மாதிரி. இது எதுக்கான தடை ப்ரோ அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு இன்வெஸ்ட்மென்ட்க்கு நம்ம ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறத பே பண்ணுவோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த இன்வெஸ்ட்மென்ட்டோட ஆக்சுவல் வொர்த் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இப்ப இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற ஒரு பாதுகாப்பான ஒரு தடை சோறு மாதிரி தான் இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிறது. இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிறது நம்ம பண்ற அனாலிசிஸ்ல நம்ம பண்ற மிஸ்டேக்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்மள ப்ரொடெக்ட் பண்ணும். ஒருவேளை இப்போ எக்கனாமி வந்து ரொம்ப வீக் ஆகுது அப்படின்னாலோ, இல்ல அந்த பர்ட்டிகுலர் பிசினஸ் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னாலோ, சோ அதன் மூலியமா நம்ம நஷ்டம் அடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அந்த நஷ்டத்துல இருந்து பெரிய அளவுல பாத்தீங்கன்னா இது நம்மள வந்து பாதுகாக்குது. அதாவது இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிறது நமக்கு வந்து லாஸ் வர விடாம தடுக்கிற ஒரு விஷயம் கிடையாது. அதாவது இது வந்து ஒரு சேஃப் சைடு மாரி. லைக் இப்ப நம்ம ஒரு பைக்ல போறோம். சோ பைக்ல போகும்போது இப்ப நம்ம ஒரு ஹெல்மெட் போட்டுக்கிறோம் இல்லையா? அந்த மாரி தான் இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டியா நம்ம பார்க்கணும். சோ ஃபைனான்சியல் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் இப்ப நமக்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வேணும் அப்டின்னா, எந்த ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும். ஓகேங்களா? சோ அந்த வேல்யூக்கு ஒரு கம்மியான வேல்யூல நம்ம வந்து அந்த இன்வெஸ்ட்மென்ட்ட பை பண்றப்போ, ஏதாவது தப்பா போச்சு அப்டின்னா கூட ஸ்டில் அந்த இடத்துல நம்ம வந்து சேஃபா தான் இருப்போம். முதல்ல இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிற விஷயம் பாண்ட்ஸ்க்கு எப்படி அப்ளை ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா ஸ்டாக்ஸ கம்பேர் பண்ணும்போது பாண்ட்ஸ்ல இந்த கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். பாண்ட் இன்வெஸ்டர்ஸ பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எந்த கம்பெனி வந்து இன்ட்ரெஸ்ட்டை கரெக்டா பே பண்ணுவாங்க அப்படிங்கிறத அவங்க பார்ப்பாங்க. இதுல ஏர்னிங்ஸ் கவர் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரேஷியோ இருக்கு. அதாவது கவரேஜ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா பாண்ட் இன்வெஸ்டர்ஸ் கண்டிப்பா பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு கம்பெனி வந்து ஒரு $5 மில்லியன் அளவுக்கு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, அதுல இப்போ அவங்க வந்து இந்த பாண்டுக்கு பே பண்ண வேண்டிய இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்பாங்க. கன்சிடர் இப்போ ஒரு 1 மில்லியன் அப்படின்னா, அந்த கம்பெனியோட கவரேஜ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் இருக்கு. அப்போ இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் கம்மி ஆனாலும் ஸ்டில் அவங்களால அந்த பாண்ட் ஹோல்டர்ஸ்க்கு அவங்களோட இன்ட்ரெஸ்ட்ட பார்த்தீங்கன்னா பே பண்ண முடியும். இப்ப இதே இன்னொரு சினாரியோல ஒரு கம்பெனியோட ஏர்னிங்ஸே $1.5 மில்லியன் தான் இருக்கு. ஆனா அவங்க இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டா பே பண்ண வேண்டியதே பார்த்தீங்கன்னா $1 மில்லியன் இருக்கு அப்படின்னா, இவங்களோட கவரேஜ் ரேஷியோ அப்படிங்கிறது 1.5 டைம்ஸ் தான். சோ அப்போ இவங்களோட ப்ராஃபிட் கம்மியாச்சு அப்படின்னா, மேபி இவங்களோட பாண்ட் ஹோல்டர்ஸ்க்கு அவங்களோட இன்ட்ரெஸ்ட்ட பே பண்ண முடியாத ஒரு நிலைமை கூட பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கு வரலாம். பாண்ட் இன்வெஸ்டர்ஸ் ஃபியூச்சரை பிரெடிக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணவே மாட்டாங்க. இதுக்கு இம்பார்ட்டன்டான காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு தேவை மார்ஜின் ஆஃப் சேஃப்டி மட்டும் தான். ஏன்னா என்னதான் ஏர்னிங்ஸ் கம்மியானாலும், எக்கனாமிக் கண்டிஷன் மோசமானாலும், அவங்களோட இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது அப்படியே சேஃபா தான் இருக்கும். சோ அங்க மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால ஃபியூச்சரை பிரெடிக்ட் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இல்லாமலே போகுது. இந்த கவரேஜ் ரேஷியோ இல்லாம வேற ஏதாவது ஒரு ஃபேக்டர் இருக்கா இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டியை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா,
ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் அந்த கம்பெனியோட டோட்டல் வேல்யூவ அந்த கம்பெனி வாங்கி வச்சிருக்கிற கடனோட பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒப்பிடுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பிசினஸ் வேல்யூ வந்து ஒரு ரூ. 3,00,00,000 இருக்கு அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அவங்களோட கடன் வந்து இப்போ ஒரு ரூ. 1,00,00,000 இருக்கு அப்படின்னா, கடன் போக மீதி அந்த பிசினஸோட வேல்யூ மட்டுமே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ரூ. 2,00,00,000 இருக்கு. சோ இந்த கம்பெனிய பொறுத்தவரைக்கும் அவங்களோட 3ல 2 பங்கு வேல்யூ குறைஞ்சாலும் கூட, ஸ்டில் பாண்ட் ஹோல்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சேஃபா தான் இருக்காங்க. சோ அந்த கம்பெனியோட அந்த கடனுக்கு மேல இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா? அதுவுமே வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு மார்ஜின் ஆஃப் சேஃப்டிய குடுக்குது அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. சோ ஒரு கம்பெனியோட வேல்யூவ நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான இண்டிகேட்டரா நம்ம ஸ்டாக் பிரைஸ பார்க்கலாம். ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அந்த கம்பெனியோட ஆவரேஜ் ஸ்டாக் பிரைஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறத வச்சு அவங்களோட பிசினஸ் வேல்யூவ நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா, ஒரு ஸ்டாக் பிரைஸ் அப்படிங்கிறது அந்த கம்பெனியோட ரியல் வேல்யூ என்ன அப்படிங்கிறத ஓவர் a பீரியட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டே இருக்கும். சோ இந்த கவரேஜ் ரேஷியோ அண்ட் வேல்யூ ஓவர் டெப்ட் இந்த 2 ஃபேக்டர வச்சு பாண்ட் இன்வெஸ்ட்மென்ட்ல எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதாவது எவ்வளவு நமக்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அதுல இருக்கு அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இப்ப இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிற ஐடியாவ பாண்ட்ஸ்ல நம்ம அப்ளை பண்ணிட்டோம் ஓகே. அதே மாதிரி ஸ்டாக்ல நம்மளால அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அப்ளை பண்ண முடியும். பட் ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா பாண்ட்ஸ கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக்ல நமக்கு வந்து பிக்ஸ்டு பேமெண்ட்லாம் இருக்காது. ஈவன் டிவிடெண்டே குடுத்தாங்க அப்படின்னா கூட அது பிக்ஸ்டாலாம் இருக்காது. அதுவும் பார்த்தீங்கன்னா அப்பப்ப மாறும். அண்ட் இந்த ஸ்டாக்கோட பிரைஸுமே பார்த்தீங்கன்னா அதிகமா ஃப்ளக்சுவேட் ஆகும். பாண்ட் பிரைஸ கம்பேர் பண்ணும்போது. அதனால ஸ்டாக்ல நம்ம இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கான்செப்ட்ட அப்ளை பண்றப்போ கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி தான் நம்ம வந்து அத அப்ளையே பண்ணணும். எப்ப நமக்கு பாண்ட்ஸ விட ஸ்டாக் வந்து ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மென்ட்டா ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் கம்பெனி கிட்ட வந்து கடனே இருக்காது. அவங்களோட அசெட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே நேரத்துல அவங்களோட ஏர்னிங்ஸும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த மாரி கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ் எப்பயாவது ரொம்ப 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 எக்ஸ்ட்ரீம்லி ஒரு லோ பிரைஸ்க்கு போச்சு அப்படின்னா, பட் அந்த கம்பெனியோட ட்ரூ வேல்யூ அப்படிங்கிறது மார்க்கெட் பிரைஸ விட ரொம்ப ரொம்ப ஹையரா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சோ அந்த டைம்ல நமக்கு பாண்ட் இன்வெஸ்ட்மென்ட்ட கம்பேர் பண்ணும்போது அந்த மாரியான ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றது கொஞ்சம் சேஃபா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கம்பெனி கிட்ட காமன் ஸ்டாக் மட்டும் தான் இருக்கு. அதாவது அவங்க வந்து பப்ளிக்குக்கு அவங்களோட ஸ்டாக்ஸ மட்டும் தான் செல் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ் வந்து ரொம்ப 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 கம்மியாயிட்டே வருது. சோ இப்ப அந்த கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா, பாண்ட்ஸ இஷ்யூ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாக்கு வராங்க. அதுவும் அவங்க பப்ளிக்குக்கு ஆஃபர் பண்ண மொத்த ஸ்டாக்கோட வேல்யூவ விட அதிகமான வேல்யூக்கு இப்ப பாண்ட்ஸ வந்து செல் பண்ணலாம். அதன் மூலியமா வந்து மனிய வந்து கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. சோ இந்த சிச்சுவேஷன்ல அந்த ஸ்டாக்லயும் சரி, அந்த பாண்ட்லயும் சரி ஒரே மாதிரியான மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இருக்கும் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. ஏன்னா இந்த குறிப்பிட்ட நிகழ்வு அப்படிங்கிறது கிரேட் டிப்ரிசியேஷன் 1932, 33ல பார்த்தீங்கன்னா, பல கம்பெனிகள்ல நடந்திருக்கு. ஏன்னா அப்ப வந்து பயங்கரமான மார்க்கெட் கிராஷ். ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல கம்பெனி அதாவது ஸ்ட்ராங்கான கம்பெனியே பார்த்தீங்கன்னா, ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி லோ பிரைஸ்க்கு வந்து ட்ரேட் ஆகியிருக்கு. சோ அந்த டைம்ல யாரெல்லாம் அந்த ஸ்டாக்க வாங்குனாங்களோ அவங்களுக்கு பாண்ட்ஸ்ல இருக்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா, சேஃப்டியும் கிடைச்சது. பிளஸ் ஒரு ஸ்டாக்க வாங்குறதுனால நமக்கு கிடைக்கிற ஒரு சில பெனிஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுவுமே பார்த்தீங்கன்னா, சேர்ந்தே கிடைச்சிருக்கு. இந்த காம்பினேஷன் அப்படிங்கிறது எப்பயாவது ரேரா தான் பார்த்தீங்கன்னா அமையும். பட் அமைஞ்சிருச்சு அப்படின்னா, இது ரொம்பவே பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான காம்பினேஷன். இதுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நேஷனல் பிரெஸ்டோ இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்காங்க. 1972ல இந்த கம்பெனியோட டோட்டல் வேல்யூ $43 மில்லியன். டாக்ஸ்க்கு முன்னாடி மட்டும் இந்த கம்பெனி $16 மில்லியன் ஏர்ன் பண்றாங்க. சோ இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ பார்க்கிறப்போ பெரிய அளவிலான கடன கூட இந்த கம்பெனியால பார்த்தீங்கன்னா, ஈஸியா சமாளிச்சிட முடியும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஆனா அந்த கம்பெனிக்கு அந்த மாரி பெரிய கடன்லாம் பார்த்தீங்கன்னா இல்லவே இல்ல. ஸ்டாக் பிரைஸும் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ பிரைஸ்க்கு போயிருக்கு. சோ அந்த சமயத்துல தான் ஒரு பெரிய மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிற ஒரு சினாரியோ பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனில கிரியேட் ஆகியிருக்கு. ஆனா எல்லா நேரத்திலயும் இதே மாதிரியான மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிறத நம்ம காமன் ஸ்டாக்ல எதிர்பார்க்க முடியாது. சில நேரங்கள்ல நமக்கு வந்து இந்த ஸ்டாக் ஏர்னிங்ஸ் அதாவது பாண்ட்ஸ்ல இருந்து வர ஏர்னிங்ஸ விட ஸ்டாக் ஏர்னிங்ஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா கூட அந்த டைம்ல நமக்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாண்ட் யீல்ட் ஒரு 4% தான் இருக்கு. இன்னொரு பக்கம் டிவிடெண்ட் யீல்ட் வந்து ஒரு 9% இருக்கு அப்படின்னா, இந்த எக்ஸ்ட்ரா 5% அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு சேஃப்டிய குடுக்கும். இந்த எக்ஸ்ட்ரா இன்கம் அப்படிங்கிறது ஒண்ணு ஒரு டிவிடெண்டாவும் பார்த்தீங்கன்னா வரலாம். ஓகேங்களா? ஏன்னா ஸ்டாக் ஏர்னிங்ஸ்லயே டைரக்ட்டா டிவிடெண்ட் அமௌண்ட்டாவும் பார்த்தீங்கன்னா குடுக்கலாம். சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டிவிடெண்டா குடுக்காம அந்த காசையும் திரும்ப அவங்களோட பிசினஸ்ல ரீஇன்வெஸ்ட் பண்ணி, அந்த கம்பெனியோட வேல்யூ அதன் மூலியமா பார்த்தீங்கன்னா இன்கிரீஸ் ஆகும். அதனால அவங்களோட ஏர்னிங்ஸ் அதிகமாகும். அதனால அவங்களோட ஸ்டாக் பிரைஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாகும். பட் ஆனா இந்த 2 வழியில டிவிடெண்ட் ஓகே. பட் ஆனா இந்த ரீஇன்வெஸ்ட் பண்ற ஐடியா வந்து எல்லா நேரமும் பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்ட்டா வொர்க் ஆகாது அப்படின்னு சொல்றாரு.
ஏற்கனவே முன்னாடி சாப்டர்ஸ்ல இத பத்தி நம்ம டீடைல்டா பார்த்திருப்போம். அதனால தான் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் மோஸ்ட்லி எல்லாருமே இந்த ஸ்டாக் எர்னிங்ஸ் அப்டின்னாலே டிவிடெண்ட்க்கு தான் பார்த்தீங்கன்னா அதிக இம்பார்ட்டன்ஸ் அப்டிங்கிறத குடுப்பாங்க. சோ லாங் டெர்ம் பீரியட்ல நம்ம பாண்ட்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ கம்பேர் பண்ணும்போது, அதாவது கடந்த 10 வருஷத்துல நம்ம பார்த்தோம் அப்டின்னாலே, பாண்ட்ஸ கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஸ்டாக்ல இந்த எக்ஸ்ட்ரா எர்னிங்ஸ் அப்டிங்கிறது அதிக அளவிலே பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. அதாவது பாண்ட்ஸ கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக்ல இருந்து மட்டும் எக்ஸ்ட்ரா எர்னிங்ஸாவே ஒரு 50% அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கும் இந்த 10 வருஷத்துல. அதுவே நமக்கு வந்து ஒரு பெரிய சேஃப்டிய பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிருக்கு. இதனால அந்த கம்பெனி வந்து வொர்ஸ்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணாலும் ஓகே. அதனால ஸ்டாக் பிரைஸ் கம்மியானாலும் பரவால்ல. அதன் மூலியமா வர லாஸ இந்த எக்ஸ்ட்ரா எர்னிங்ஸ் மூலியமா பார்த்தீங்கன்னா நம்மளால கவர் பண்ணிக்க முடியும். டைவர்சிஃபிகேஷன் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்? சோ கிரஹாமோட ரெக்கமெண்டேஷன் என்ன அப்டின்னா 20 ஆர் மோர் ஸ்டாக்ஸ வந்து நம்ம வந்து வச்சுக்கணும் அப்டின்னு சொல்றாரு. இதுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்டிங்கிற கான்செப்ட் வொர்க் ஆகும். எப்டிங்கிறத சொல்றேன். இப்போ செலக்டிவா சில கம்பெனி மட்டும் நான் இன்வெஸ்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஃபியூ கம்பெனிஸ் தான் நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்டின்னா, மேபி அந்த கம்பெனிஸ் ஒரே நேரத்துல ஏன் கேட்ட நேரம் அதுல நான் இப்போ ஒரு 5, 6 கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுல ஒரு 3, 4 கம்பெனி வொர்ஸ்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்டின்னாலே, என்னோட ஓவரால் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது புவரா தான் பெர்ஃபார்ம் பண்ணும். இதே ஒரு டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோவா இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, சில கம்பெனி புவரா பெர்ஃபார்ம் பண்றது நார்மல் தான். அந்த டைம்ல ஓவரால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்டில் நமக்கு ஃபேவரபிளா இருக்கும். சோ அதனால தான் டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. சக்சஸ்ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரார்டினரியான இன்டெலிஜென்ஸ் எல்லாம் தேவையே கிடையாது. ஒரு ஸ்டாக்க வாங்க போறோம் அப்படின்னா, ஒரு நியாயமான விலையில அத நம்ம வாங்கணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம டைவர்சிஃபை பண்ணணும். அண்ட் ரொம்ப முக்கியமா ஸ்பெகுலேஷன் எக்காரணம் கொண்டும் நம்ம பண்ணவே கூடாது. இத 3 நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாலே மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாக் இன்வெஸ்ட்மென்ட்ல கிடைச்சிரும். சோ ஸ்டாக் இன்வெஸ்ட்மென்ட்ல மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் பண்ற 2 காமனான மிஸ்டேக் என்ன அப்படின்னா, பிரைஸ் வந்து ரொம்ப ஹையா இருக்கிறப்போ ஒரு சிலர் இன்வெஸ்ட் பண்ணிருவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ரிஸ்கான ஸ்பெகுலேட்டிவான ஸ்டாக்க பார்த்தீங்கன்னா வாங்கிருவாங்க. சோ இந்த மாதிரிலாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அங்க மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. முன்ன இருந்த மாதிரி இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆர்தர் இந்த புக்கோட ஃபைனல் எடிஷன் எழுதின டைம்ல பார்த்தீங்கன்னா இல்ல அப்படின்னு சொல்றாரு. அது ரொம்பவே கம்மியாகிருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா முன்னாடி நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ல சோ ஸ்டாக்ல இருந்து வர எர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ராக்ஸா ஒரு 9% இருக்கு. பாண்ட் ஈல்ட் வந்து ஒரு 5% இருக்கு. நமக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு 5% அப்படிங்கிறது ஸ்டாக்ல இருக்கு. அது நமக்கு ஒரு மார்ஜின் ஆஃப் சேஃப்டிய குடுக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் 1972ல இந்த சிச்சுவேஷன் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகிருச்சு. என்னதான் PE ரேஷியோ கம்மியா இருக்கிற ஒரு ஸ்டாக்காவே இருந்தாலும், அவங்களோட எர்னிங்ஸ் ஈல்ட் ஒரு 8.33% இருந்துச்சுன்னா, அதுல டிவிடெண்ட் ஈல்ட் வந்து 4% தான் இருக்கு. 4.33% அவங்க ரீடைன்ட் எர்னிங்ஸா பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறாங்க. சோ நம்ம பாண்ட் ஈல்ட கம்பேர் பண்ணும்போது இதுல அந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிறது ரொம்பவே பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஈவன் தோ ஒரு டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோவே இருந்தாலும் அதுலயும் பார்த்தீங்கன்னா சில ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு வார்னும் பண்றாரு. சோ அந்த சிச்சுவேஷன்ல இன்வெஸ்டர்ஸ்க்கு 2டே ஆப்ஷன் தான் இருந்தது. ஒன்னு ஸ்டாக் இல்லனா பாண்ட். ஸ்டாக்க பொறுத்த வரைக்கும் ஓவர் பேயிங், அதாவது நார்மல் பிரைஸ விட ஒரு ஹையர் அமௌண்ட் குடுத்து வாங்குறதுக்கான சிச்சுவேஷனும் இருக்கு. முன்ன இருந்தத விட ரொம்ப கம்மியான மார்ஜின் ஆஃப் சேஃப்டி தான் இருக்கு. 2வது ஆப்ஷனான பாண்ட்ல பிக்ஸ்டான பேமெண்ட் தான். பட் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது அதோட ரியல் வேல்யூவ பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிரும். இந்த ரீசனாலேயே நிறைய இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா காமன் ஸ்டாக்க பை பண்ணாங்க. முன்ன இருந்த மாதிரி லோ ரிஸ்க் ஹை ப்ராஃபிட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட தான் இதுக்கப்புறம் மார்க்கெட்ல நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு கிரகம் இந்த இடத்துல எச்சரிக்கிறாரு. இந்த ரியாலிட்டிய ஒரு இன்வெஸ்டரா நம்ம அக்செப்ட் பண்ணியே ஆகணும். எங்க ஒரு இன்வெஸ்டர் அவங்களோட மணிய அதிகமா லாஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனிய ஒரு ஹை பிரைஸ் குடுத்து வாங்குறதுனால பார்த்தீங்கன்னா அது நடக்கிறது கிடையாது. ஒரு வீக்கான ஒரு ஸ்பெகுலேட்டிவான கம்பெனி நல்லா பூம் ஆகுற டைம்ல அந்த ஸ்டாக்க வாங்கி அதனால தான் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அவங்களோட பணத்த இழக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்காக ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனிய ஒரு ஹை பிரைஸ்க்கு வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுலயுமே சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா, அந்த இடத்துல கம்பெனி மேல அதிகமான ஆப்டிமிசம், அதாவது நம்பிக்கை அப்படிங்கிறது வரும். நெறைய இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாக்க வாங்கணும்னு நெனைப்பாங்க. அதனால ஏற்கனவே அந்த ஸ்டாக் வந்து ஒரு ஹை பிரைஸ்க்கு போறதுக்கும் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. சோ ஹை பிரைஸ்ல வாங்குறப்ப வர பெரிய பிரச்சனை என்னன்னா, ஏற்கனவே அது வந்து ஒரு ஓவர் வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. ஓகேங்களா? நார்மலா இருக்கிற ரேட்ட விட ஒரு அதிகமான ரேட்ல தான் இருக்கு. அங்க இருந்தும் இன்னும் அதிகமான ரேட்டுக்கு போகுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஓகேங்களா? ஏன்னா நார்மலாவே ஒரு லோ பிரைஸ்ல வாங்குறப்போ, ஓகே நம்ம லோ பிரைஸ்ல வாங்கிட்டோம். இதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் இந்த ஸ்டாக் ஏறி தான் தீரும் அப்படின்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறப்போ, ஏற்கனவே ஹை பிரைஸ்ல இருக்கிற ஸ்டாக் இன்னும் ஒரு ஹையர் வேல்யூக்கு போகும் அப்படின்னும் நம்மளால நிச்சயமா சொல்லிற முடியாது. அடுத்து நம்ம இந்த ஃபேர் வெதர் இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறதுல இருக்கிற பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். லோ குவாலிட்டியான செக்யூரிட்டீஸ் அப்படிங்கிறது
இந்த எக்கானமி வந்து நல்லா பூம் ஆகுற டைம்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவ் ஆகும். வீக்கான பாண்ட்ஸ் எல்லாமே ஹையரான இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. பிரிஃபர்ட் ஸ்டாக்ல ஒரு சேஃப்டி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்மால் கம்பெனியோட ஸ்டாக் எல்லாம் பாத்தீங்கன்னா டெம்பரவரியா நல்லா க்ரோ ஆகும். சோ இந்த மாதிரியான கம்பெனி எல்லாமே அவங்களோட 2-3 வருஷத்தோட ஸ்ட்ராங்கான ப்ராஃபிட்ட பாத்தீங்கன்னா காட்டி ஒரு ஆர்டிபிஷியலான growth இருக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணுவாங்க. பட் அது எதுவுமே பாத்தீங்கன்னா அவங்களோட உண்மையான growth-ஆ இருக்காது. டெம்பரவரியா இப்ப எக்கனாமிக் கண்டிஷன் நல்லா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்த லாபத்தை தான் அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். சோ இப்ப இந்த இடத்துல அந்த கண்டிஷன் மாறுச்சு அப்படின்னா ப்ராஃபிட் குறையும். ப்ராஃபிட் குறைஞ்சது அப்படின்னா கண்டிப்பா பிரைஸ் அப்படிங்கிறது கொலாப்ஸ் ஆக தான் செய்யும். ஏன்னா இதுல வந்து இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. ஏன்னா நமக்கு ப்ராப்பரான சேஃப்டி இருக்கணும் அப்படின்னா அவங்களோட பல வருஷத்தோட ஏர்னிங்ஸை நம்ம பார்த்திருக்கணும். எக்கனாமிக் கண்டிஷன் புவரா இருக்கிற நிலைமையில அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கணும். மெயினா ஒரு ஸ்ட்ராங்கான எக்கனாமிக் கண்டிஷன்ல அந்த கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கறத பாக்குறத விட வீக்கான எக்கனாமிக் பீரியட்ல அந்த கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத தான் நம்ம மெயினா பார்க்கணும். ஸோ இந்த ஹிஸ்டரி எல்லாம் நம்ம செக் பண்ணாம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது இன்வெஸ்டிங்கா இருக்காது. அது ஒரு ஸ்பெகுலேஷனா தான் இருக்கும். இந்த மாதிரியான ஃபேர் வெதர் ஸ்டாக்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் வந்து ஒரு எக்கனாமிக் கண்டிஷன் நல்லா இருக்கிற நிலைமையில நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது பிரைஸ் ரொம்ப ஹையா இருக்கும். மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இருக்காது. எக்கனாமிக் கண்டிஷன் இப்ப மோசமாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது எக்கனாமிக் கண்டிஷன் நல்லாயி இப்ப மோசமாயிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ பிரைஸ் வந்து பயங்கரமா ஃபால் ஆகும். அதுல இருந்து ரொம்ப ஃபியூ கம்பெனிஸ் மட்டும் தான் பாத்தீங்கன்னா ரெக்கவர் ஆவாங்க. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனில அந்த ஃபால் நடந்த மாதிரியே தான் இருக்கும். அடுத்தது growth ஸ்டாக்ஸ்ல இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஏன்னா growth ஸ்டாக் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். பிகாஸ் இன்வெஸ்டர்ஸ் இந்த ஸ்டாக்கை பை பண்றதுக்கு முக்கியமான காரணம் அவங்களோட பாஸ்ட் ஏர்னிங்ஸை பேஸ் பண்ணி கிடையாது. அவங்க கம்பெனியோட ஃபியூச்சர் growth-ஐ பேஸ் பண்ணி தான். சோ அந்த எஸ்டிமேட்டட் ஃபியூச்சர் growth-ஐ பேஸ் பண்ணி தான் நம்ம மார்ஜின் ஆஃப் சேஃப்டியையும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாக்ல நம்ம மெஷர் பண்ற மாதிரி இருக்கும். சோ இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிறது growth ஸ்டாக்குக்கும் பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். அதுக்கு நம்ம இந்த 2 கண்டிஷனை செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த ஃபியூச்சர் ஏர்னிங்ஸை எஸ்டிமேட் பண்றோம் இல்லீங்களா, அத கன்சர்வேட்டிவான வழியில தான் நம்ம எஸ்டிமேட்டே பண்ணணும். அதாவது ஓவர் எஸ்டிமேட் பண்ணிரவே கூடாது. ஓகேங்களா. ரொம்ப நார்மலான கண்டிஷன்ல இப்ப இருக்கிற மாதிரியே ஒரு வொர்ஸ்ட் கேஸ் சினாரியோ அந்த மாதிரி இதுல இவங்களோட ஃபியூச்சர் growth எந்த அளவுக்கு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதை மானிட்டர் அதாவது மெஷரே பண்ணணும். ஏன்னா இதுல ஓவர் ஆப்டிமிஸ்டிக்கா நம்ம இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது மார்ஜின் ஆஃப் சேஃப்டியா டோட்டலா பாத்தீங்கன்னா அழிச்சிரும். அண்ட் ரெண்டாவது கண்டிஷன் என்னதான் growth ஸ்டாக்காவே இருந்தாலும் அதையும் நம்ம வந்து ஹை வேல்யூ கொடுத்து வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த 2 கண்டிஷனை ஸ்ட்ரிக்ட்டா நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே growth ஸ்டாக்லயும் நம்மளால வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டியோட பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண முடியும். அடுத்தது growth ஸ்டாக்ல இருக்கிற ரிஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரியான ஸ்டாக் எல்லாமே ஒரு ஹை வேல்யூல தான் பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ரேபிடான growth வந்து அந்த கம்பெனில கண்டினியூ ஆகும். ப்ராஃபிட் வந்து இதே மாதிரி ஸ்ட்ராங்கா வந்து ஏறிக்கிட்டே இருக்கும். அந்த இண்டஸ்ட்ரியில இந்த கம்பெனி தான் வந்து கண்டிப்பா டாமினேட் பண்ணும். அதாவது வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்லாம் பாத்தீங்கன்னா நினைப்பாங்க. பட் ஒரு ஸ்மார்ட்டான இன்வெஸ்டர் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தான் பாத்தீங்கன்னா யோசிப்பாங்க. என்னதான் ஒரு growth ஸ்டாக்கை நம்ம கன்சர்வேட்டிவா அதோட ஃபியூச்சர் ஏர்னிங்ஸை நம்ம வந்து எஸ்டிமேட் பண்ணா கூட அதோட பிரைஸ் ஹையா இருக்கு அப்படின்னா அங்க நமக்கு வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது. அதனாலதான் ஆர்த்தர் வந்து அந்த 2 கண்டிஷன்ல ஏதாவது ஒண்ணு இல்லாம 2மே வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா இந்த மாதிரி growth ஸ்டாக்ஸ்ல நமக்கு வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிறது மெயினா அதோட பிரைஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. இப்ப பிரைஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ரொம்ப அதிகமா இருக்கும். இதே பிரைஸ் மாடரேட்டா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிறது இருக்கும். பிரைஸ் ரொம்ப ரொம்ப ஹையா இருந்துச்சு அப்படின்னா அதுல மார்ஜின் ஆஃப் சேஃப்டியா பாத்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. சோ growth ஸ்டாக்ல நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கேர்ஃபுல்லா ஸ்டாக்ஸை நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். கன்சர்வேட்டிவா அதை வந்து நம்ம எஸ்டிமேட் பண்ணணும். அப்பதான் அதுல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ரிஸ்கை வந்து பாத்தீங்கன்னா குறைக்க முடியும். எங்க நமக்கு இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். சோ இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடமா பாத்தீங்கன்னா ஆர்த்தர் இந்த பார்கெனிங் ஸ்டாக்கை வந்து சொல்றாரு. இந்த பார்கெனிங் ஸ்டாக்னா என்னன்னு ஆல்ரெடி நம்ம வந்து முன்னாடி சாப்டர்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அதாவது எந்த ஒரு ஸ்டாக்கோட இன்ட்ரின்சிக் வேல்யூவை விட ஒரு கம்மியான வேல்யூக்கு அதோட மார்க்கெட் பிரைஸ் இருக்கோ அந்த மாதிரியான ஸ்டாக்கை தான் நம்ம பார்கெனிங் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூக்கும் மார்க்கெட் பிரைஸுக்கும் இடையில இருக்கிற டிஃபரன்ஸ் நமக்கு இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்டாக்கோட இன்ட்ரின்சிக் வேல்யூ ஒரு 100 ரூபாய் இருக்கு. ஆனா அதோட மார்க்கெட் பிரைஸ் வந்து வெறும் 60 ரூபாய் தான் இருக்கு அப்படின்னா அங்க நமக்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டியே ஒரு 40 ரூபாய் பாத்தீங்கன்னா இருக்கு. பட் இந்த பார்கெனிங் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த கம்பெனியோட ஃபியூச்சர் மேல பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் வைக்கவே மாட்டாங்க. அதாவது இந்த கம்பெனி ஃபியூச்சர்ல பயங்கரமாவும் அப்படியாவும் இப்படியாவும் அதை நினைச்சு பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அதோட ரியல் வேல்யூவை விட இப்ப ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு வேல்யூல இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா இந்த பிசினஸ் வந்து ரொம்ப சீப்பான பிரைஸ்ல சேல் ஆயிட்டு இருக்கு.
சோ ரொம்ப இல்ல. இந்த கம்பெனி வந்து ஒரு நார்மலான நிலைமைக்கு வந்தாங்க அப்டின்னா கூட, அதாவது பிசினஸ் எப்டி வேணாலும் இருக்கட்டும். பிரைஸ் வந்து ஒரு நார்மலான வேல்யூக்கு வந்தாலே, அதுவே வந்து நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ பார்த்தீங்கன்னா குடுக்கும். சோ இந்த மாரியான கம்பெனிஸ பொறுத்தவரைக்கும் அவங்க வந்து இது வந்து ஒரு கிரேட் கம்பெனி அப்டின்னும் சொல்ல மாட்டாங்க. இது ரொம்ப மோசமான ஒரு கம்பெனி அப்டின்னும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு இடைப்பட்ட கேட்டகரியில தான் இந்த மாரியான பிசினஸ் அப்டிங்கிறத வச்சிருப்பாங்க. ஏன்னா, ஏற்கனவே இது வந்து ரொம்ப லோ பிரைஸ்ல இருக்கிறதுனால, இந்த மாரி ஸ்டாக் எல்லாம் ஃபால் ஆகுறது வந்து ரொம்ப கம்மியா தான் ஃபால் ஆகும். ஏன்னா, ஏற்கனவே ஃபால் ஆயி தான் ரொம்ப லோ பிரைஸ்ல இருக்கு. அந்த லோ பிரைஸ்ல இருந்தும் கம்மியாகுறதுக்கு கொஞ்சம் தான் சான்சஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதுவும் கம்பெனிய பேஸ் பண்ணி இருக்கு. அதாவது ஒரு பார்கெனிங் பிரைஸ்ல கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக எந்த ஸ்டாக்க வேணாலும் நம்ம வாங்கலாம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா ப்ரீவியஸ் சாப்டர்ல இதையுமே டீடைல்டா சொல்லியிருப்பாரு. பார்கெனிங் ஸ்டாக்க நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி. இப்ப நம்ம இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டிக்கும் டைவர்சிஃபிகேஷனுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலா இது 2க்குமே பார்த்தீங்கன்னா, டைரக்ட் கனெக்ஷன் இருக்கிறதா ஆர்தர் சொல்றாரு. ஏன்னா, மார்ஜின் ஆஃப் சேஃப்டியோட இருக்கிற சில இண்டிவிஜுவல் இன்வெஸ்ட்மென்ட்டே பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஃபெயில் ஆகியிருக்கு. சோ, ஒரு சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது நமக்கு லாஸ விட ஓவரால் ப்ராஃபிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அதிகமா இருக்கணும். ஓகேங்களா? அதாவது ஒரு குரூப் ஆஃப் கம்பெனில நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னாலுமே, அதிலயுமே குவாலிட்டியான ஸ்டாக்ஸ தான் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதுல ஒரு சிலது ஃபெயில் ஆனாலும், ஓவரால் ரிசல்ட் அப்படிங்கிறது நமக்கு சாதகமா பார்த்தீங்கன்னா இருக்கும். இத ஆர்தர் ஒரு இன்சூரன்ஸோட பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்றாரு. ஏன்னா, இப்போ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில சில பாலிசிஸ் வந்து அந்த கம்பெனிக்கு லாஸ தான் குடுக்கும். பட் சில பாலிசிஸ் அந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல லாபத்தையே குடுக்கும். அவங்கள பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு பாலிசியும் வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட்ட குடுக்கணும் அப்டின்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்க மாட்டாங்க. ஓவராலா பார்த்தாங்க அப்டின்னா, அவங்களுக்கு நெட் ப்ராஃபிட்ல தான் இருக்கும். அந்த மாரி தான் பார்த்தீங்கன்னா அவங்க பிளானே பண்ணுவாங்க. இதே மாரி தான் டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோவும் பார்த்தீங்கன்னா வொர்க் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. இன்வெஸ்ட்மென்ட் வெர்சஸ் ஸ்பெகுலேஷன். சில எக்ஸ்பர்ட்ஸ் மட்டும் இந்த இன்வெஸ்டிங்க்கும் ஸ்பெகுலேஷனுக்கும் எந்த டிஃபரன்ஸும் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கிரஹாம் இத ஸ்ட்ராங்கா பார்த்தீங்கன்னா எதிர்க்கிறாரு. ஏன்னா இந்த மாதிரியான கண்ணோட்டம் அப்படிங்கிறது ரொம்பவே ஆபத்தானது. இதனால புதுசா இந்த ஃபீல்டுக்குள்ள வர நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டிங்கும் ஸ்பெகுலேஷனும் ஒண்ணு தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைக்க ஆரம்பிப்பாங்க. அப்ப நம்ம ஸ்பெகுலேஷன் பண்ணாலும் நம்ம ஆக்சுவலி இன்வெஸ்டிங் தான் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் அப்படி நினைச்சு உள்ள வர மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் பார்த்தீங்கன்னா, அவங்களோட பணத்தை இழக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாவே இருக்கு. இந்த 2 விஷயத்தையும் வித்தியாசப்படுத்துறதுக்கு இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே போதும். ஏன்னா ஸ்பெகுலேஷன்ல இது சுத்தமா பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. பட் அப்படி இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த ஸ்பெகுலேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சேஃபா தான் இருக்கோம் அப்படிங்கிறத எப்படி ஃபீல் பண்றாங்க? இல்ல எப்படி அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெயினா ஃபர்ஸ்ட் இந்த தாட் எப்ப வரும்னு யோசிச்சு பாருங்களேன். மார்க்கெட் வந்து பயங்கரமா ஏறிக்கிட்டு இருக்கிற டைம்ல, அவங்களோட அனாலிசிஸ்க்கு அவங்க வந்து அதிக பிரையாரிட்டி குடுக்கும்போது, அவங்களுக்கு வந்து ஃபியூச்சர் நல்லா தெரியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறப்ப தான் இந்த மாதிரியான தாட் அப்படிங்கிறது வரும். பட் இது எல்லாமே கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டிவானது. அதாவது அவங்களோட தனிப்பட்ட ஒப்பீனியன் இது எல்லாமே. அண்ட் இதுக்கு பின்னாடி எந்த விதமான சாலிடான எவிடன்ஸும் பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டியா கன்சிடரே பண்ணிக்க முடியாது. ஏன்னா இது ஆக்சுவலி எங்க இருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ஜெக்டிவான டேட்டா, ஃபைனான்சியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், லாஜிக்கல் ரீசனிங், ஹிஸ்டாரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், எர்னிங்ஸ் பவர், அசெட் வேல்யூ, டிவிடெண்ட் ரெக்கார்டு, ஃபைனான்சியல் ஸ்ட்ரென்த் இந்த மாதிரியான நம்பர்ஸ்ல இருந்து தான் நமக்கு இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டிங்கிறது வருமே தவிர, பிரெடிக்ஷன்ல இருந்து அது வரது கிடையாது. ஆஃப் கோர்ஸ் 2 மெத்தட்லயுமே பார்த்தீங்கன்னா, கேரண்டீட் சக்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது தான். ஏன்னா ஃபியூச்சர் கண்டிஷன் அப்படிங்கிறது டோட்டலா அன்சர்டைன் ஆனது. எப்ப வேணாலும் என்ன வேணாலும் பார்த்தீங்கன்னா நடக்கலாம். பட் அதுல இருந்து நம்ம பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு முக்கியமான விஷயமே இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிறது தான். சோ நம்ம உண்மையாலே இன்வெஸ்டிங் பண்றோம் அப்படின்னா, அதுல உண்மையாலே மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும். அத தான் ஆர்தர் ட்ரூ இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் ஆர்தர் இந்த இன்வெஸ்ட்மென்ட்ட கன்வென்ஷனல் இன்வெஸ்ட்மென்ட் அண்ட் அன்கன்வென்ஷனல் இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு 2 கேட்டகரியா பார்த்தீங்கன்னா பிரிக்கிறாரு. கன்வென்ஷனல் இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கறத டிஃபென்சிவ் இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கன்சர்வேட்டிவா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். இதுல மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பாண்ட்ஸ், ஹை கிரேட் கார்ப்பரேட் பாண்ட்ஸ், ஸ்டேட் அண்ட் முனிசிபல் பாண்ட்ஸ் ஏன்னா அதுல இருந்து நமக்கு டாக்ஸ் அட்வான்டேஜஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்தது டிவிடெண்ட் பே பண்ற ப்ளூ சிப் கம்பெனிஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்ஃபோலியோல அடங்கும். இதுல சேஃப்டி, ஸ்டெபிலிட்டி அண்ட் மாடரேட்டான ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அன்கன்வென்ஷனல் இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது ஆண்டர்பிரைசிங் இன்வெஸ்டர்ஸ்க்கான இன்வெஸ்ட்மென்ட். அதாவது அக்ரெசிவான இன்வெஸ்டிங் ஸ்டைல் அப்படிங்கிறது. இதுல டீப்பான அனாலிசிஸ், அதிக எஃபர்ட் நம்ம போடணும், அதிக ஸ்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கணும். இதுல அண்டர் வேல்யூட்ல இருக்கிற ஸ்மால் கம்பெனிஸ் அடங்கும். ஒரு மீடியம் கிரேட்ல இருக்கிற பாண்ட், ஒரு லோ வேல்யூல செல் ஆகிற பிரிஃபர்ட் ஸ்டாக்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மென்ட்க்கு கீழ வரும். பட் ஒரு சாதாரண இன்வெஸ்டர்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெகுலேட்டிவ் ப்ராடக்ட்னு சொன்னா கூட, பட் அதோட ட்ரூ வேல்யூல இருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ பிரைஸ்ல இருக்கிறப்போ, அதுல இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிற ஒரு விஷயம்
விஷயம் பாத்தீங்கன்னா கிடைக்கும். சோ அதனால இது எல்லாமே ஸ்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டா பாத்தீங்கன்னா குவாலிஃபை ஆகுது. ஒரு செக்யூரிட்டி எப்ப இன்வெஸ்ட்மென்ட்டா ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இது வந்து அந்த செக்யூரிட்டியோட பிரைஸ பேஸ் பண்ணி தான் இருக்கு அப்படின்னு ஆர்தர் சொல்றாரு. எப்ப நமக்கு பிரைஸ் மார்ஜின் ஆஃப் சேஃப்டியா உருவாக்கும். அதாவது இப்போ ஒரு செக்யூரிட்டி இருக்குன்னா, அது எப்ப இன்வெஸ்ட்மென்ட்டா மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்ப அதோட ரியல் வேல்யூவ விட ரொம்ப கம்மியான வேல்யூக்கு இருக்கோ அண்ட் பையரும் பாத்தீங்கன்னா நாலேட்ஜபிளா இருக்கணும். அவங்களோட போர்ட்ஃபோலியோவும் பாத்தீங்கன்னா டைவர்சிஃபைடா இருக்கணும். சோ அந்த சிச்சுவேஷன்ல தான் நமக்கு லோ பிரைஸ் அப்படிங்கறது அதிக மார்ஜின் ஆஃப் சேஃப்டியா பாத்தீங்கன்னா உருவாக்கும். சோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 1920கள் காலகட்டத்துல பில்லியன் டாலர்ஸ் வர்த் ஆன ரியல் எஸ்டேட் பாண்ட் எல்லாமே அதோட பார் வேல்யூ, அதாவது ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ரேட்டுக்கு பாத்தீங்கன்னா செல் ஆகிட்டு இருந்துச்சு. சோ அந்த பாண்ட்ஸ் எல்லாமே பரவலா ஒரு சேஃப் இன்வெஸ்ட்மென்ட்டா பாத்தீங்கன்னா கருதுனாங்க. பட் அதுல ரொம்ப ரொம்ப கம்மியான மார்ஜின் ஆஃப் சேஃப்டி தான் பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. ஒருவேளை எக்கனாமிக் கண்டிஷன் வீக் ஆச்சு அப்படின்னா அதுல நம்ம பணத்தை இழக்கிறதுக்கான வாய்ப்பும் பாத்தீங்கன்னா அதிகமா இருந்திருக்கு. சோ அதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டா நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஒரு ஸ்பெகுலேட்டிவா தான் அதை கன்சிடர் பண்ண முடியும் அப்படின்னு ஆர்தர் சொல்றாரு. 1930கள்ல எல்லாருக்கும் தெரியும் கிரேட் டிப்ரிசியேஷன் பாத்தீங்கன்னா நடந்துச்சு. அதுல பல பாண்ட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ண முடியாம பாத்தீங்கன்னா தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் பேவும் பண்ணல. பிரைஸ் அப்படிங்கிறது பயங்கரமா கொலாப்ஸும் ஆச்சு. சில பாண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 10 சென்ட்ஸ்க்கும் கம்மியான ரேட்ல ட்ரேட் ஆகியிருக்கு. பட் இந்த பாண்ட்ஸ ஆர்தர் ஒரு எக்ஸலென்ட்டான இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரியல் எஸ்டேட் பாண்ட்ஸ பொறுத்த வரைக்கும் அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அசெட், அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? அது ஸ்டில் அந்த டைம்ல மார்க்கெட் பிரைஸ விட 4ல இருந்து 5 மடங்கு பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. இப்போ உதாரணத்துக்கு அதோட ட்ரூ வேல்யூ ஒரு ரூ. 50 அப்படின்னா மார்க்கெட் பிரைஸ் வந்து வெறும் ரூ. 10 தான் இருந்திருக்கு. சோ அதோட ஃபேஸ் வேல்யூவ கம்பேர் பண்ணும்போது இப்ப அந்த 10 சென்ட்ஸ்ல அந்த பாண்ட் சோல்ட் ஆகுறப்போ அது வந்து இன்னுமே சேஃப் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. சோ யாரெல்லாம் இந்த பாண்ட்ஸ வந்து ஒரு சீப்பான பிரைஸ்ல பை பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே ஹியூஜ் ப்ராஃபிட்ட பாத்தீங்கன்னா ஏர்ன் பண்ணாங்க. இத வாங்காதவங்க இத வந்து ஒரு ஸ்பெகுலேட்டிவ் கெயினா பாத்தீங்கன்னா நெனச்சாங்க. பட் ஆர்தர் அத ஒத்துக்கவே கிடையாது. இது வந்து நம்ம ஒரு நல்ல இன்வெஸ்டிங் பண்ணதுக்கான ஒரு சன்மானம், ஒரு ரிவார்ட் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன்னா பிரைஸ் வந்து ரொம்ப கம்மியா இருந்திருக்கு. பிளஸ் அந்த இடத்துல மார்ஜின் ஆஃப் சேஃப்டியும் அதிகமா இருந்திருக்கு. சோ அதன் விளைவா அந்த ஹியூஜ் ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. சோ அந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறது அவங்க பண்ண கரெக்ட்டான அனாலிசிஸ் அண்ட் அவங்களோட தைரியத்துக்கான ஒரு சன்மானம் அப்படிங்கிறாரு. ஆல்ரெடி ஆர்தர் இந்த ஃபேர் வெதர் இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது நமக்கு லாஸை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்மள எச்சரிச்சிருப்பாரு. ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு எக்கானமி நல்லா இருக்கிற டைம்ல சூப்பரா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா எக்கானமி வந்து அப்படியே தலைகீழா மாறிச்சு அப்படின்னா பிரைஸ் அதுக்கு மேல பாத்தீங்கன்னா தலைகீழா மாறிடும். பட் ஆனா இந்த மாதிரி கொலாப்ஸ் நடந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது நமக்கு கிரியேட் ஆகும் அப்படின்னு ஆர்தர் சொல்றாரு. இது இல்லாம சில ஸ்பெஷல் சிச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. 2 கம்பெனி மெர்ஜ் ஆகுறது, ஒரே கம்பெனியா வந்து ரீஆர்கனைஸ் ஆகுறது, லிக்விடேஷன், ஸ்பின் ஆஃப், ஆர்பிட்ரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு இதெல்லாத்த பத்தியுமே நம்ம வந்து ஏற்கனவே டீடைல்டா பார்த்திருக்கோம். சோ இந்த மாதிரியான டைம்லயும் நம்மளால வந்து ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு ஆர்தர் சொல்றாரு. ஆனா என்ன, இதுக்கு வந்து நம்ம ரொம்ப டீடைல்டா பாத்தீங்கன்னா அனாலிசிஸ் அப்படிங்கறத பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரியான செக்யூரிட்டிலயுமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரிஸ்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கத்தான் செய்யுது. ஏன் ஈவன் வந்து ஸ்டாக் ஆப்ஷன் வாரண்ட்ட கூட பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டா கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு ஆர்தர் சொல்றாரு. சோ ஒரு வாரண்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாக்க ஒரு பிக்ஸ்டு பிரைஸ்ல ஃபியூச்சர்ல நம்ம பை பண்றதுக்கான ஒரு ரைட்ஸ கொடுக்கும். என்னதான் அந்த வாரண்ட்க்கு எந்த ஒரு வேல்யூவும் இல்ல அப்படின்னா கூட, இப்போ ஒரு வாரண்ட் ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்க பை பண்றதுக்கான ரைட்ஸ கொடுக்குது. அந்த ஸ்டாக்கையும் ஒரு லோ பிரைஸ்க்கு பை பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கிறப்போ, ஃபியூச்சர்ல அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் பயங்கரமா இன்கிரீஸ் ஆச்சு அப்படின்னா, அப்ப அந்த வாரண்ட் கூட பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஆப்ஷனா இருந்திருக்கும். ஏன்னா அங்கேயே நம்ம நம்மளோட ரைட்ஸ புக் பண்ணி வைக்கிறோம். ஓகேங்களா? உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஸ்டாக் வந்து ஒரு ரூ. 100 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதோட ரேட் கம்மியாயிட்டே இருக்கு. இப்ப அதோட ஸ்டாக் ஆப்ஷன் வாரண்ட்ட புரொவைட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டாக்க வந்து ஒரு ரூ. 50க்கு வாங்குறதுக்கான ரைட்ஸ குடுக்குறாங்க அப்படிங்கிறப்போ, இப்ப அந்த ஸ்டாக் ஒரு ரூ. 70, ரூ. 80, ரூ. 100, ஏன் ரூ. 200 போனா கூட, அந்த ஸ்டாக்க நம்ம ரூ. 50க்கு வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா அதுக்கான வாரண்ட் நம்ம கிட்ட இருக்கு. அந்த வாரண்ட்க்கு ஒரு சின்ன அமௌண்ட் மட்டும் நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாரி ஒரு ஸ்பெகுலேட்டிவ் ப்ராடக்ட் கூட பாத்தீங்கன்னா, மார்ஜின் ஆஃப் சேஃப்டியோட இருக்கிறப்போ, நமக்கு அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மென்ட்டா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ இதன் மூலியமா இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எப்படி வந்து டிஃபரெண்ட் இன்வெஸ்ட்மென்ட் ப்ராடக்ட்ல நமக்கு வந்து சக்சஸ குடுக்குது, எப்படி அது வொர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் ஃபைனலி இன்வெஸ்டிங்க ஒரு பிசினஸா பாருங்க அப்படிங்கிறத சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ஹோல் புக்க அவர் முடிக்கிறாரு. ஏன்னா இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது என்ன கேட்டீங்கன்னா ஒரு பியூர் பிசினஸ். இப்போ ஒரு பிசினஸ் பெர்சன் என்ன பண்ணுவாரு? ரிஸ்க மேனேஜ் பண்ணுவாரு, ப்ராஃபிட்ட கால்குலேட் பண்ணுவாரு. ஏனோ தானோ அப்படின்லாம் பாத்தீங்கன்னா முடிவெடுக்க மாட்டாரு. கேர்ஃபுல்லா அனலைஸ் பண்ணுவாரு. இதே வேலைய தான் பாத்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட்மென்ட்லயும் பண்ணணும். ஆனா மோஸ்ட் ஆஃப் த சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேனே பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்ன்னு வந்துட்டா
ரொம்ப இரேஷனலா பாத்தீங்கன்னா செயல்படுறதா சொல்றாரு. பிசினஸ் மேனா இருக்கிறப்ப நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன எல்லா வேலையும் பாத்தீங்கன்னா செய்றாங்க. ஆனா மார்க்கெட்குள்ள வரும்போது, இன்வெஸ்டிங்ன்னு வரும்போது, ரூமர்ஸ ஃபாலோ பண்றது, எமோஷனலா ஸ்பெகுலேட் பண்றது, ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ இக்னோர் பண்றது, இந்த வேலையெல்லாம் செய்றாங்க. பட் அது எல்லாமே ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்றாரு. ஆர்தர் சொல்ற முதல் பிசினஸ் பிரின்சிபல் என்ன அப்படின்னா, KYB. நம்ம KYC கேள்விப்பட்டிருப்போம். அது என்ன KYB அப்படின்னா, நோ யுவர் பிசினஸ். அதாவது நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். நம்ம என்ன பிசினஸ்ல இருக்கோம் அப்படிங்கிறது தெரியணும். ஓகேங்களா? சோ ஒரு இன்வெஸ்டரா நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, அந்த பிசினஸ சொந்தமாக்கிக்கிறோம். எடுத்த உடனே வந்து நான் ஒரு பயங்கரமான ரிட்டர்ன்ஸ் பண்ணணும் அப்டின்லாம் எதிர்பார்க்காம, முதல்ல நான் குடுக்குற வேல்யூக்கு வொர்த்தான இன்வெஸ்ட்மென்ட் தானா அது அப்டிங்கிறத நான் ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா அதுக்காக அத பண்ண முடியாது அப்டின்லாம் அர்த்தம் கிடையாது. ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் லெவல் வந்து இன்னும் டீப்பா அனலைஸ் பண்றப்ப இந்த ஸ்டாக் வேல்யூவேஷன் இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து டீப்பா ஃபோக்கஸ் பண்றப்போ அபோவ் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ நம்மளால பண்ண முடியும் தான். இல்லன்னு சொல்லல. பட் எடுத்த உடனே அத எதிர்பார்க்காம, முதல்ல நம்ம இன்வெஸ்ட்மென்ட்டோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். 2வது பிசினஸ் பிரின்சிபல் நம்மளோட காச யாரு கண்ட்ரோல் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, இப்ப நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னா, அந்த பிசினஸ முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரோல்ல தான் வச்சுக்கணும். சரிங்களா? காச நான் போட்டுருவேன். எல்லா இன்வெஸ்ட்மென்ட்டும் நான் பண்ணிருவேன். ப்ராடக்ட்ஸ் வாங்கிருவேன். எல்லாமே பண்ணிருவேன். சரிங்களா? மிஷனரீஸ் எல்லாம் பண்ணிட்டு, வேற ஒருத்தர சூப்பர்வைஸ் பண்ண விட்டோம் அப்படின்னா, அவங்க காசு இல்ல. அவங்க பாட்டுக்கு அசால்ட்டா என்னென்னமோ பண்ணிட்டு போயிருவாங்க. சரிங்களா? அதனால பாதிக்கப்பட போறது யாருன்னா நம்ம தான். அதனால எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இப்ப இது எல்லாமே பிசினஸ் பிரின்சிபல் அப்படிங்கிற பேர்ல அவரு சொல்றாருன்னா, இத அப்படியே நம்ம வந்து இன்வெஸ்ட்மென்ட்க்கும் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா அவங்க சொல்றாங்க நான் அதுல இன்வெஸ்ட் பண்ணேன். அவங்க இத பத்தி சொல்றாங்க. அதனால நான் இதுல போனேன் அப்படின்னு இல்லாம, எல்லா டிசிஷன்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மளாவே எடுக்கணும். 3வது பிசினஸ் பிரின்சிபல் நமக்கு சாதகமா இல்லாத ரிஸ்க் ரிவார்ட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். அதாவது இப்போ ஒரு இடத்துல நான் இன்வெஸ்ட் பண்றேன். அங்க நான் ப்ராஃபிட் பண்றத விட, லாஸ் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்டின்னா, நம்மளாவே அத அவாய்ட் பண்றது நல்லது. ஓகேங்களா? ஏன்னா, அந்த கொஞ்சம் லாபத்துக்கு ஆசைப்பட்டு அதிக நஷ்டத்த நம்ம சந்திக்க வேண்டாம். அப்படி அந்த கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் போதும் அப்டின்னா, அதுக்கும் நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. லைக் வந்து பாண்ட்ஸ் இருக்கு, பிரிஃபர்ட் ஸ்டாக்ஸ் இருக்கு. அந்த மாதிரி வேற ப்ராடக்ட்ட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ரிஸ்க்கான இன்வெஸ்ட்மென்ட்ல போயிட்டு லோ ப்ராஃபிட்டுக்காக ஹை ரிஸ்க் நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா எடுக்கவே கூடாது. 4வது பிசினஸ் பிரின்சிபல் தைரியமா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம செய்யணும். இப்ப கேர்ஃபுல்லா அனாலிசிஸ்லாம் பண்ணி முடிச்சாச்சு அப்டின்னா, கான்ஃபிடென்ட்டா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செயல்படணும். மத்தவங்களும் நம்ம என்ன நெனைக்கிறோமோ அதே மாரி நெனைக்கிறாங்க அப்டின்னா, நம்ம கரெக்ட்டா செயல்படுறோம் அப்டின்னு அர்த்தம் கிடையாது. நம்ம கரெக்ட்டா செயல்படுறோம் அப்டின்னா, அதுக்கு பின்னாடி ஒரு ஃபேக்ட் இருக்கணும், ஒரு ரீசன் இருக்கணும். அது கரெக்ட்டா இருக்கணும். அது கரெக்ட்டா இருந்தாலே நம்ம கரெக்ட்டா செயல்படுறோம் அப்டின்னு தான் அர்த்தம். ஏன்னா சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்டிங்க்கு இண்டிபெண்டன்ட் திங்கிங் வேணும். எமோஷனலா டிசிப்ளின்டா இருக்கணும். நம்மளோட அனாலிசிஸ் மேல நமக்கு வந்து முழு கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது இருக்கணும். ஏன்னா, இங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் கூட தப்பு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் ஒண்ணு பண்றாங்கன்றதுக்காக அது சரி அப்படின்னு ஆகிராது. சோ ஒரு இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டரா நம்ம எவிடன்ஸ் அண்ட் லாஜிக் மேல தான் பார்த்தீங்கன்னா முழு நம்பிக்கை வைக்கணும். அத விட்டுட்டு பாப்புலாரிட்டிய தேடி போகக்கூடாது. ஏன்னா நெறைய நல்ல நல்ல ஸ்டாக்கே பார்த்தீங்கன்னா மிஸ்பிரைஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் கடைசியா ஒரு ரியாலிட்டிய புரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு வந்து பயங்கரமான ஸ்கில் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஒரு டிஃபென்சிவ் இன்வெஸ்டராவே பார்த்தீங்கன்னா, நம்மளால சக்சஸ்ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதுக்கு நமக்கு டைவர்சிஃபிகேஷன், செக்யூரிட்டியோட குவாலிட்டி, ரீசனபிளான பிரைஸ், லாங் டெர்ம் டிசிப்ளின் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னாலே ஈஸியா பார்த்தீங்கன்னா நம்மளால சக்சஸ் பண்ண முடியும். அண்ட் ஃபைனலி நம்ம ஏத்துக்கிற மாரியான ரிசல்ட்ஸ நம்ம பண்றது அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் நெனைக்கிற மாரி அவ்ளோ ஈஸியெல்லாம் கிடையாது. அதே நேரத்துல ஒரு சூப்பரான ப்ராஃபிட் பண்றது அப்படிங்கிறது மத்தவங்க நெனைக்கிற மாரி அவ்ளோ கஷ்டமான ஒரு விஷயமும் கிடையாது. அந்த மாரியான சூப்பரான ரிட்டர்ன்ஸ்க்கு தேவை டிசிப்ளின், அதிக எஃபோர்ட் அண்ட் டீப் அனாலிசிஸ் இது மட்டும் தான். பட் அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு நார்மலான ரிட்டர்ன்ஸ் கிடைச்சாலும் அதிலிருந்து சாட்டிஸ்ஃபை ஆக நம்ம கத்துக்கணும். ஓகேங்களா? அதாவது அந்த போதும் அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பான்மை நம்ம கிட்ட இருக்கணும். அது இல்ல அப்படின்னா, என்னதான் நம்ம எல்லாமே கரெக்ட்டா பண்ணிட்டோம் அப்படின்னா கூட, அந்த இது பத்தாது, இது எனக்கு போதாது, இன்னும் கொஞ்சம் அதிகமா பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் கூட பார்த்தீங்கன்னா, நம்மள ஏதோ ஒரு பாயிண்ட்ல தப்பு பண்ண வைக்கலாம். ஸோ கடைசியா இந்த புக்ல இருந்து ஒரு 5 இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிங்க ஒரு பிசினஸ் மாரி பார்க்கணும். 2வது மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிறது நம்மளோட இன்வெஸ்ட்மென்ட்ல கண்டிப்பா இருக்கணும். 3வது மார்க்கெட் எக்ஸைட்மென்ட்ல ஃபோக்கஸ் பண்ணாம வேல்யூல ஃபோக்கஸ் பண்ணணும். 4வது டிசிப்ளின் அண்ட் இண்டிபெண்டன்ஸ பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நம்ம மெயின்டெயின் பண்ணணும். அண்ட் ஃபைனலி 5த் இன்டெலிஜென்ட்டா டைவர்சிஃபை பண்ணணும். ஆக்சுவலி இன்வெஸ்ட்மென்ட்ல நம்ம ஃபேஸ் பண்ற ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன? அதாவது நம்மளோட வொர்ஸ்ட் எனிமி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தான். அதாவது நம்மளோட எமோஷன், பொறுமை இல்லாதது, ஓவர் கான்ஃபிடன்ஸ், ஸ்பெகுலேஷன் இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அதிக சேதாரத்த பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தும். சோ இதெல்லாம் தான் நம்ம மெயினா கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி இந்த புக்க பார்த்தீங்கன்னா அவரு கம்ப்ளீட் பண்றாரு. இப்ப இந்த 20த் சாப்டரோட ஜேசன் ஸ்பீக் கருத்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். சோ ஸ்டார்ட்டிங்லயே பார்த்தீங்கன்னா அவர் சொல்ற ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, டோன்ட் லூஸ்.
அதாவது ஒரு பவர்ஃபுல்லான ரூல்ஸோடயே பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றாரு. முதல்ல இன்வெஸ்ட்மென்ட்ல இருக்கிற ரிஸ்க் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த ரிஸ்க் அப்படிங்கிறது மார்க்கெட் கண்டிஷன் சேஞ்ச் ஆக பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு புல் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உதாரணத்துக்கு 1999ல இருந்த மார்க்கெட் சிச்சுவேஷன் எடுத்துக்கலாம். பீப்புள் ரிஸ்க் அப்படின்னு என்ன நினைச்சாங்க அப்படின்னா மத்தவங்களை விட எங்க நம்ம கம்மியா ஏர்ன் பண்ணோம்னா அதை வந்து ரிஸ்கா நினைச்சாங்க. குயிக் ப்ராஃபிட்டை மிஸ் பண்றத ரிஸ்கா நினைச்சாங்க. சீக்கிரமா சம்பாதிக்க முடியாதத ரிஸ்கா நினைச்சாங்க. அதாவது அவங்க காச லாஸ் பண்றத விட, எங்க மத்தவங்கள விட நம்ம வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டோமோ, இல்ல வந்து அதிகமா சம்பாரிக்க மாட்டோமோ அப்படின்னு நெனச்சு தான் பாத்தீங்கன்னா, அதிகமா கவலைப்பட்டாங்க. இதே ஒரு கிராஷ் ஆகுற டைம்ல, அதாவது 2003ல நடந்த மார்க்கெட் சிச்சுவேஷன் எடுத்துக்கலாம். ரிஸ்க் அப்படிங்கிறது நம்மளோட வெல்த்த லாஸ் பண்றது, மார்க்கெட் கொலாப்ஸ் ஆகுறது, நம்மளோட ஃபைனான்ஷியல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அழிஞ்சு போறது. இப்ப ப்ராஃபிட்ட சேஸ் பண்ணிட்டு இருந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே, எப்படியாவது இதுல இருந்து நம்ம மீண்டு வந்தா போதும், தப்பிச்சா போதும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாறிட்டாங்க. சோ இது வந்து ஒரு ரிப்பீட் ஆகுற பேட்டர்ன் அப்படின்னு ஜேசன் சொல்றாரு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு புல் மார்க்கெட் ஆரம்பிக்கும். ஸ்பெகுலேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா பெரிய ரிஸ்க் எடுப்பாங்க. பிரைஸ் வந்து ஒரு கான்பிடென்ட்டோட பயங்கரமா ஏறும். சோ ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரிஸ்க் சாப்பிடுற மாதிரி மார்க்கெட்ல மாறும். சோ அந்த பீக் அடைஞ்சதுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து ஃபால் ஆக ஆரம்பிக்கும். யாரெல்லாம் இப்ப அந்த ரிஸ்க் சாப்பிட்டாங்களோ அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பெரிய ரிஸ்க சந்திப்பாங்க. சோ ஸ்பெகுலேஷன்ல சக்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தான பழக்கங்களை பாத்தீங்கன்னா உருவாக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட வந்து ஒரு 10,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல 5,000 லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப நான் பழைய நிலைமைக்கு வர்றதுக்கே இன்னும் 5,000 பாத்தீங்கன்னா earn பண்ணணும். அதாவது என் கையில இருக்கிற மீதி 5,000 வச்சு நான் 5,000 வந்து earn பண்ணணும். சோ மேத்தமெட்டிக்கலா சொல்லணும் அப்படின்னா 50% லாஸ் ரெக்கவர் பண்றதுக்கு நான் 100% பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ற மாதிரி இருக்கும். ஒருவேளை என்னோட கேபிட்டலோட 90% நான் லாஸ் பண்ணிட்டேன், பேலன்ஸ் 10% தான் இருக்கு அப்படின்னா அத வச்சு நான் 900% ப்ராஃபிட் பண்ணாதான் ஆக்சுவலா என்னால பிரேக் ஈவனுக்கே வர முடியும். பிரேக் ஈவனுக்கு அப்புறம் வந்து நான் ப்ராஃபிட் பண்ணாதான் நான் உண்மையிலே ப்ராஃபிட் பண்றதா அர்த்தம். லெஜெண்டரி ஃபைனான்சியரான ஜே.கே. கிளிங்கன்ஸ்டைன் வந்து ஈஸியா பாத்தீங்கன்னா சிம்பிளா ஒரு 3 வார்த்தையில இந்த ரூல் ஆஃப் வெல்த் அப்படிங்கறத சொல்லிருவாரு. அது என்ன அப்படின்னா டு நாட் லூஸ். சோ லாங் டேர்ம்ல நம்ம வெல்த் ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான அடிப்படை தேவை நம்மளோட கேபிட்டலை நம்ம பாதுகாக்க கத்துக்கணும். டேஞ்சர் ஆஃப் ஓவர் பேயிங். ஒரு சூப்பரான கம்பெனியாவே இருந்தாலும் ஹை பிரைஸ் கொடுத்து வாங்குறது எப்பவுமே ஒரு கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனா இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கம்பெனி 10% வருஷத்துக்கு க்ரோ ஆகுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ மார்க்கெட்ல ஒரு 5% அளவுக்கு க்ரோ ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் அந்த கம்பெனிக்கு நம்ம வந்து ஓவரா பே பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ ஒரே வருஷத்துல அந்த கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ் ஒரு 50% ஃபால் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த ஸ்டாக் வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணா கூட அந்த லாஸ நம்ம ரெக்கவர் பண்றதுக்கே பல வருஷம் பாத்தீங்கன்னா தேவைப்படுற மாதிரி இருக்கும். லாஸ பொறுத்த வரைக்கும் அது வந்து நம்மளால அவாய்டே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். பட் ஒரு இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டரா நம்மளோட மோஸ்ட் ஆஃப் த கேபிட்டல் இல்ல நம்மளோட எல்லா கேபிட்டலையும் லாஸ் ஆக விடாம பாத்துக்கணும். அண்ட் அதை பண்றதுக்கு நமக்கு இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி தான் பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணும். இப்போ ஒரு லைவ் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஜேடிஎஸ் யூனிஃபேஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்காங்க. .com பபிள்ல இந்த கம்பெனிக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பங்கு இருக்கு. அந்த .com கிராஷுக்கு முன்னாடி உங்களோட சேல்ஸ் பாத்தீங்கன்னா $673 மில்லியன் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட $313 மில்லியன் இவங்க நெட் லாஸ்ல இருந்திருக்காங்க. இந்த கம்பெனியோட டான்ஜிபிள் அசெட் பாத்தீங்கன்னா $1.5 பில்லியன். பட் ஸ்டில் இந்த கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ் வந்து பயங்கரமா பாத்தீங்கன்னா ஏறிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து கிட்டத்தட்ட $153 போயிருக்கு மார்ச் 7, 2000ல. சோ மார்க்கெட் வேல்யூ மட்டும் இந்த கம்பெனியோடது $143 பில்லியன் ஆச்சு. பட் ஒன்ஸ் அந்த கிராஷ் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து அந்த பிரைஸ்ல அதாவது $150 கிட்ட இருந்த ஸ்டாக்கோட பிரைஸ் $2 பாத்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆச்சு. இப்ப இந்த கம்பெனி வருஷத்துக்கு 10% க்ரோ ஆகுறாங்க அப்படின்னா கூட அந்த பழைய ரேட்டுக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட 43 வருஷம் பாத்தீங்கன்னா தேவைப்படும். இந்த ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்ல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒரு ஸ்டாக்கை நம்ம ஓவர் பிரைஸ் கொடுத்து வாங்கணும் அப்படின்னா சிச்சுவேஷன் எந்த அளவுக்கு மோசமா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. ஏன்னா நம்ம ஒரு பக்கம் அந்த நஷ்டத்தை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்கோம் சரிங்களா. இப்ப நம்ம லாஸ் ஆகுறோம் அப்படின்னாலும் அது சின்ன அளவோ பெரிய அளவோ ஓகேங்களா. ஒரு இன்வெஸ்டரா நம்மளோட கடமை அதை ரெக்கவர் பண்ணணும் சரிங்களா. அதுக்கான வேலையில நம்ம ஈடுபடணும் சரிங்களா. சோ அப்படி இருக்கிறப்போ இப்போ ஒரு ஹியூஜ் லாஸ் வரப்போ ஒரு பக்கம் அந்த ஹியூஜ் லாஸே ஒரு பெரிய தலைவலி சரிங்களா. இன்னொரு பக்கம் பெரிய ப்ராப்ளம் என்னன்னா அதை ரெக்கவர் பண்றதுக்கான ப்ராசஸ் வந்து ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா. சோ இந்த எக்ஸாம்பிள் மூலமா அது எந்த அளவுக்கு கஷ்டம் அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ரிஸ்க் அப்படிங்கிறது நம்ம இன்வெஸ்ட் பண்ற ஸ்டாக்ல கிடையாது, ஆக்சுவலா நமக்குள்ளதான் இருக்கு. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா ரிஸ்க் வந்து நம்ம வாங்குற ஸ்டாக் பொறுத்து,
மார்க்கெட்டோட பிஹேவியரை பொறுத்து, எக்கனாமிக் கண்டிஷனை பொறுத்து தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் உண்மையான ரிஸ்க் அப்படிங்கிறது இன்வெஸ்டரோட ஓன் பிஹேவியரை பொறுத்து தான் இருக்கு. இப்போ ஒரு இன்வெஸ்டர் அவரோட நாலேஜை ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டாரு அப்படின்னாலோ, ஒரு மார்க்கெட் டிக்ளைனை பார்த்து பயப்படுறாரு அப்படின்னாலோ, இல்ல தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஸ்பெகுலேஷனை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னாலோ, ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் கூட பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு போரான ரிசல்ட்ஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த ரிஸ்கை புரிஞ்சுக்கிறதுக்கு ஜேசன் ஸ்பீக் ஒரு சிம்பிளான எக்ஸசைஸ பண்ண சொல்றாரு. இதுக்கு பேரு மிரர் டெஸ்ட் அப்படிங்கிறாரு. ஒரு கண்ணாடி முன்னாடி நம்ம நிக்கணும். அதுல தெரியற பர்சன் தான் நம்மளோட ரிஸ்க்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிறாரு. இப்ப அந்த பர்சன் கிட்ட நம்ம ஒரு கொஸ்டினை கேட்கணும். நீங்க எல்லா விதமான இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனையும் ஒழுக்கமா தான் எடுக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு. ஏன்னா ஒரு குட் டிசிஷனுக்கு 2 எலிமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இத வந்து சைக்காலஜிஸ்டான டேனியல் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அது என்ன 2 எலிமெண்ட் அப்படின்னு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வெல் கேலிபிரேட்டட் கான்ஃபிடென்ட், அதாவது கான்ஃபிடென்ட். ஓகேங்களா? சோ நம்மளே நம்ம கிட்ட கேட்டுக்கணும். நான் பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் உண்மையாலே புரிஞ்சுக்கிட்டேனா? என்னோட நாலேஜ் மேல எனக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கா இல்லையா? இதோட சேர்த்து எனக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, என்னோட பாஸ்ட் ரெக்கார்டு என்ன, இதே நேரத்துல மத்த இன்வெஸ்டர்ஸ் வந்து எப்படி பிஹேவ் பண்ணியிருப்பாங்க, இப்ப நான் பை பண்றேன் அப்படின்னா யார் எனக்கு அந்த இடத்துல செல் பண்ணுவாங்க, இதே நான் செல் பண்றேன் அப்படின்னா யார் அந்த இடத்துல பை பண்ணுவாங்க. இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் கரெக்டான பதில் நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம கிட்ட ஓவர் கான்பிடென்ட் இல்ல அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப 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 ஒரு மோசமான பிஹேவியர் இன்வெஸ்டிங்ல. ரெண்டாவது ஆன்டிசிபேட்டட் ரிக்ரெட், அதாவது வருத்தத்தை எதிர்பார்க்கிறது. இப்போ நான் நினைச்ச விஷயம் கரெக்டா நடக்கல, ஏதோ தப்பாயிடுச்சு, நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்? இப்போ ஒரு லாஸ் ஆகுதுன்னா அதை நான் எப்படி பார்ப்பேன்? என்னோட போர்ட்போலியோ லாஸை தாங்குமா? என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நான் எந்த அளவுக்கு டைவர்சிஃபை பண்ணிருக்கேன்? இதுக்கு முன்னாடி நான் பண்ண பெரிய லாசஸ் எல்லாம் நான் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன்? எமோஷனலி நான் எப்படி ரியாக்ட் பண்ணிருக்கேன்? இந்த மாதிரியான क्वेश्चंसக்கெல்லாம் நம்ம பதில் சொன்னோம் அப்படினாலே நம்ம அந்த ரிஸ்கை எப்படி பார்க்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிரும். ஏன் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ரிஸ்க் எல்லாம் வந்து நான் ஈஸியா சமாளிச்சிருவேன், எனக்கு அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாலேயே அந்த ரிஸ்கை ஃபேஸ் பண்ற வரைக்கும், ஏன்னா ஒன்ஸ் ஃபேஸ் பண்ணாதான் நம்மளோட உண்மையான ஃபேஸ் அப்படிங்கிறது வெளியே வரும். எமோஷனலி பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதை ஃபேஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்வெஸ்டிங்ல நம்ம தப்பு பண்றத பாத்தீங்கன்னா நம்மளால தடுக்கவே முடியாது. அதனால அதுக்கும் சேர்த்து நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறாரு. ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றதுக்கு முன்கூட்டியே நம்ம டைவர்சிஃபிகேஷன், இன்வெஸ்ட்மெண்ட் ரூல், டிசிப்ளின்டான ஸ்ட்ராட்டஜி, டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் இந்த மாதிரியான டூல்ஸ் எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறாரு. ஏன்னா இது எல்லாமே நம்மளோட ஓன் எமோஷனல் ரியாக்ஷன் கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு ரொம்பவே பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சைக்காலஜிஸ்டான பால் இந்த ரிஸ்க்ல பாத்தீங்கன்னா 2 முக்கியமான இன்கிரீடியன்ட் இருக்கிறதா சொல்றாரு. ஒன்னு ப்ராபபிலிட்டி, இன்னொன்னு கான்சிக்வன்சஸ். இப்ப நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா அது கரெக்டா இருக்கிறதுக்கு எவ்வளவு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம், அதான் ப்ராபபிலிட்டி. ரெண்டாவது கான்சிக்வன்சஸ். ஒருவேளை இப்ப என்னோட டிசிஷன் தப்பா போச்சு அப்படின்னா அதன் மூலியமா வர லாஸ் எந்த அளவுக்கு சீரியஸா இருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கான்சிக்வன்சஸ். சோ ஒரு ரிஸ்கை நம்ம அனலைஸ் பண்ணும்போது இந்த 2 விஷயத்தையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ண வேண்டியது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இது 2யும் புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால ரிஸ்கை புரிஞ்சுக்க முடியும். இப்ப இந்த 2 ஃபேக்டரும் பாத்தீங்கன்னா ஏத்துக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் பாத்தீங்கன்னா நம்ம ஏத்துக்கலாம். இப்ப இது 2ல ஏதாவது ஒன்னு எக்ஸ்ட்ரீமா இருக்கு அப்படின்னா கூட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டேஞ்சரஸா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பாஸ்கல்ஸ் தாட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு ஒன்னு பாத்தீங்கன்னா இருக்கு. பிலாசபரான பாஸ்கல் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்கல் வேஜர் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான பிலாசபிக்கல் ஆர்குமெண்ட்டை பாத்தீங்கன்னா உருவாக்குனவர் இவரு. இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு பர்சன் உண்மையிலே கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கறத டிசைட் பண்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. பட் இருந்தாலும் அதை ப்ரூவ் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லவே இல்ல. அண்ட் அவரோட ரீசனும் பாத்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சரை சொல்லாது. பட் பாஸ்கலை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்குமெண்ட்ல டிசிஷன் அப்படிங்கிறது ப்ராபபிலிட்டியை பேஸ் பண்ணி இல்லாம கான்சிக்வன்சஸை பேஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இதுல 2 பாசிபிள் சாய்ஸ் தான் இருக்கு. ஒன்னு, அந்த பர்சன் கடவுள் இருக்கிறதா பாத்தீங்கன்னா நம்புவாரு. ஒருவேளை உண்மையிலே கடவுள் இருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து அன்லிமிட்டட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒருவேளை கடவுள் இல்ல அப்படின்னா அவர் சந்தோஷமா நினைச்ச ஒரு சில விஷயங்களை பாத்தீங்கன்னா அவர் வந்து இழக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது சாய்ஸ், இப்ப அந்த பர்சன் வந்து கடவுளே இல்ல அப்படின்னு நினைச்சாரு அப்படின்னா, உண்மையாலே கடவுள் இல்ல அப்படின்னா அவர் தற்காலிக சந்தோஷத்தை பாத்தீங்கன்னா அடைவாரு. ஒருவேளை கடவுள் இருந்தாரு அப்படின்னா அன்லிமிட்டட் லாஸ் அவர் வந்து ஃபேஸ் பண்ணுவாரு. சோ இதுல இருந்து அவர் என்ன சொல்ல வர ட்ரை பண்றாரு அப்படின்னா, சோ ஒரு சாதாரண மனுஷங்களை நம்ம எப்பவுமே குறைஞ்சபட்ச பாதிப்புகளை அளிக்கக்கூடிய, அதாவது விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய சாய்ஸை தேர்ந்தெடுக்கிறது தான் எப்பவுமே சரியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இப்ப இந்த 2 சாய்ஸ்லயுமே ஃபர்ஸ்ட் சாய்ஸ்ல நம்ம நினைச்சதுக்கு
நினைச்ச விஷயம் நடந்துச்சுன்னா பெரிய சந்தோஷம் தான். ஓகேங்களா. பட் அதுக்கு ஆப்போசிட்டா போறப்ப சின்ன விஷயத்த தான் நம்ம இழக்கிற மாதிரி இருக்கும். 2வது சாய்ஸ்லயும் அதே மாரி தான். கடவுள் இல்ல அப்டின்னா டெம்பரவரியா தான் பார்த்தீங்கன்னா என்ஜாய்மென்ட் இருக்கும். ஆனா கடவுள் இருந்துட்டாரு அப்டின்னா நமக்கு வந்து அன்லிமிட்டடான லாஸ் அப்டிங்கிறது இருக்கும். சோ இந்த கான்சிக்வென்ஸஸ பேஸ் பண்ணி தான் நம்மளோட டிசிஷன் அப்டிங்கிறது இருக்கணும் அப்டின்னு அவரு சொல்ல வர ட்ரை பண்றாரு. இப்ப இதே விஷயத்த நம்ம இன்வெஸ்டிங்ல அப்ளை பண்ணலாம். அன்சர்டைனா இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல ப்ராபபிலிட்டிய விட கான்சிக்வென்சஸ் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவரு சொல்ல வராரு. ஏன்னா என்னதான் நம்ம வந்து பெஸ்ட்டா அனலைஸ் பண்ணாலும் அது தப்பா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஃபியூச்சர யாராலயுமே பார்த்தீங்கன்னா பிரெடிக்ட்டும் பண்ண முடியாது. ஒரு இன்வெஸ்டர் அவரோட வாழ்நாள்ல அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது தப்பு பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது 100% இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. இப்போ ஒரு இன்வெஸ்டர் இருக்காருன்னா அவர் அட்லீஸ்ட் ஒரு தப்பாவது பண்ணுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% அதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. சோ எந்த ஒரு ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டரா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ஃபேமஸான ஃபண்ட் மேனேஜரா இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல யாராலயுமே பார்த்தீங்கன்னா, மிஸ்டேக் பண்ணாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால மிஸ்டேக் இல்லாம பண்றது முக்கியம் கிடையாது. ஓகேங்களா. நம்ம மெயினா கேட்க வேண்டிய கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒருவேளை நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதன் மூலியமா எந்த அளவுக்கு மோசமான விளைவுகள நம்ம சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த .com எக்ஸாம்பிள நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பல இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்டர்நெட் ஸ்டாக் வந்து பயங்கரமா மேல போகும் அப்படின்னு நினைச்சாங்க 1999ல. மணி மேகசினோட ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா அந்த டைம்ல 10% இன்வெஸ்டர்ஸ் கிட்டத்தட்ட அவங்களோட 85%க்குமான அதிகமான அமௌண்ட்ட இன்டர்நெட் ஸ்டாக்ல மட்டுமே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு ப்ராபபிலிட்டி மேல பார்த்தீங்கன்னா பெரிய நம்பிக்கை இருக்கிறதா சொல்றாங்க. டெக்னாலஜி தான் அடுத்த ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்ட்ராங்கா நினைச்சிருக்காங்க. பட் அதோட கான்சிக்வென்சஸ பார்த்தீங்கன்னா அவங்க சுத்தமா மறந்துட்டாங்க. .com கிராஷ் நடந்ததுக்கு அப்புறம் அவங்களோட போர்ட்ஃபோலியோ கொலாப்ஸ் ஆச்சு. சம் இன்வெஸ்டர்ஸ் அவங்களோட மொத்த வெல்த்தையும் பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணாங்க. காரணம் அங்க மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லவே இல்ல. சோ இத சால்வ் பண்றதுக்கு 2 சிம்பிளான ரூல்ஸ நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே போதும். 1 டைவர்சிஃபிகேஷன். ஏன்னா ஒரு மிஸ்டேக் நம்மளோட ஹோல் வெல்த்த டெஸ்ட்ராய் பண்றதுல இருந்து பார்த்தீங்கன்னா, அது நம்மள பாதுகாக்கும். அதாவது ஒரு சிங்கிள் கம்பெனி, ஒரு சிங்கிள் செக்டார் அப்படின்னு இல்லாம முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட மணிய டைவர்சிஃபை பண்ண நம்ம ட்ரை பண்ணணும். 2வது ரூல் மார்க்கெட் ஃபேஷன்ஸ அவாய்ட் பண்றது. இப்ப திடீர்னு ஒரு விஷயம் வந்து பயங்கரமா வைரல் ஆகுது. எல்லாரும் அத பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளும் போயிட்டு அதையே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதுக்கு உதாரணங்கள் பல சொல்லலாம். இப்ப .comஆ இருக்கட்டும், கிரிப்டோ கரன்சி வந்து வைரல் ஆனதா இருக்கட்டும், மீம் ஸ்டாக் இந்த மாதிரி எவ்வளவோ பார்த்தீங்கன்னா சொல்லிட்டே போலாம். அதெல்லாம் அந்த ஃபேமஸ் இருக்கிற வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா வேல்யூ அப்படிங்கிறது இருக்கும். ஒன்ஸ் அந்த ட்ரெண்ட் முடிஞ்சது அப்படின்னா நம்ம காசும் முடிஞ்சிரும். அண்ட் ஃபைனலி இந்த புக்ல ஒரு இம்பார்ட்டன்டான மெசேஜ் சொல்றாரு. அது என்ன அப்படின்னா மார்க்கெட் ஏறும் இறங்கும். மார்க்கெட் பூம்ஸ், மார்க்கெட் கிராஷ் அப்படிங்கிறது வரும் போகும். பட் ஒரு டிசிப்ளின்ட் இன்வெஸ்டரா எல்லா இடத்துலயுமே நம்ம காமா பேஷண்டா இருக்கணும். சோ மார்க்கெட்ல என்ன நடந்தாலும் சரி, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நமக்கு நம்மளே சொல்லிட்டு எப்பவுமே டிசிப்ளின்டா பேஷண்டா மார்க்கெட்ல இருக்கணும் அப்படிங்கறத சொல்லி இந்த புக்க பாத்தீங்கன்னா முடிக்கிறாங்க. நீங்க ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் பண்ண இன்ட்ரஸ்டடா இருக்கீங்களா? பட் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னாலும் சரி, இல்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னாலும் சரி, இல்ல ப்ரோ நான் ப்ராப்பரா லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்கேன் அப்படின்னாலும் சரி, கவலையே படாதீங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். ஒரு வழியா நம்ம இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் புக்க கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து நம்மளோட சேனல்ல பீட்டர் லிஞ்ச் எழுதின ஒன்ஸ் அப்பான் வால் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற இந்த புக்கோட கம்ப்ளீட் சம்மரியை டீடைல்டா தமிழ்ல நம்ம பார்க்கலாம். சோ அந்த வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோல நாங்க சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சு அப்படின்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. இன்வெஸ்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் நம்ம கத்துக்க நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். Until then, stay tuned.